ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பை சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்புக்கு நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே காரத்துக்காக நான் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே வருங்க. இந்த மசாலா கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா மசாலா டக்குன்னு கருகிடும். இப்போ இதோடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை இதில் போட்டுக்கலாம். முட்டையை பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு சுற்றி இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கீரல் போடும்போது உங்களுக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப முட்டை வெடிக்காது. அதே சமயம் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் முட்டை உள்ளே வர நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா முட்டையில் கோட்டாகணும். இப்போ பாருங்கள், முட்டைலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ முட்டையை வறுத்த அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயோட நான் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா மாறும். மசாலா பச்சை வாசனை குழம்புல இருந்துச்சுன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்காது, அதோட வாசனையும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் மசாலா அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை குழம்பு நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ண போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே முட்டை ஆம்லேட் குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கான ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வேக வச்சு லைட்டாக மசாலா போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டைகளை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த கிரேவியோட அளவுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 முட்டை கூட போட்டுக்கலாம். முட்டையை போட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இதே அளவில் மசாலா வறுத்து அரைச்சி இந்த முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.